ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் காளான் பயன்படுத்தி ஒரு சூப்பரான குழம்பு நம்ம பண்ண போகிறோம். இந்த காளான் குழம்பு சப்பாத்தி, ரைஸ், நான், பரோட்டா இது கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக நமக்கு இருக்கும். இந்த காளான் குழம்பு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். மறக்காமல் ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காளான் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் நம்ம அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தோட ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 75% குக் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தோட மசாலா பொருட்கள் சேர்த்து வதக்கும் போது கிரேவி ரொம்ப கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பழமாக இருந்ததுனால நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 200 கிராம் காளான் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் மசாலாவோட. இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே காளான் கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சியில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எந்த ஒரு வெஜ் கிரேவியாக இருந்தாலும் நம்ம பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் தேவையான அளவு கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான காளான் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில்